சிம்புவோட டிராப் மூவிஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு தமிழ் வேரியன்ஸ். இப்ப நம்ம பார்க்க போறது ஏசிமி, அதாவது அருணாச்சல வித் சித்ரா, சிம்பு அண்ட் அசிங் நடிக்க வேண்டியதா இருந்துச்சு. இந்த படத்தை எஸ்.ஏ. சூர்யா தான் டைரக்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இந்த படத்தை ஏன் டிராப் ஆச்சுன்னா, வல்லவன் சைடில் வந்து இந்த படத்தை வந்து எடுத்துக்கிட்டதுனால இந்த படம் டிராப் ஆனிச்சு. சரி, 1-2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து எடுக்கலாம்னு வந்து எஸ்.ஏ. சூர்யா வந்து நிறைய கேஸ்ல போயிட்டதுனால இந்த படம் அப்படியே டிராப் ஆயிடுச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது வேட்டை மன்னன் மூவி. ஜோடி நம்பர் 1 விஜய் டிவி ஷோல வந்து சிம்பு ஜட்ஜா இருந்தாரு. அப்புறம் அதோட டைரக்டர் தான் நெல்சன் திலீப் குமார். அதுல ஏற்பட்ட பழக்கத்தினால சிம்புவை வச்சு நெல்சன் திலீப் குமார் டைரக்ட் பண்றதா அவங்க முடிவு பண்ணி படத்தை 50% படம் எடுத்துட்டாங்க. அதுக்கான டீசர் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 50% படம் எடுத்ததுக்கு அப்புறம் பினான்சியல் இஷ்யூஸ்னால படத்தை அப்படியே கைவிட்டுட்டாங்க. இதுல முக்கியமா சிவகார்த்திகேயன் தான் அதுல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருந்தாரு. அன்சிகா இன்னும் மற்றும் பல நடிகர்கள்லாம் நடிச்சிருந்தாங்க, பெரிய பெரிய நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. பட் 50% ஆஃப் பிலிம் எடுத்து ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பினான்சியல் அண்ட் தென் ஆக்டர் டைரக்டர் ப்ராப்ளம்னால படத்தை கைவிட்டுட்டாங்க. அடுத்து நாம் பார்க்க போறது அன்பானவன் அடங்காதவன் அசராதவன். இந்த படம் ஃபர்ஸ்ட் படம் எடுத்து முடிக்கிறப்பயே டைரக்டரும் சிம்புவும் 2வது படத்துக்கான பிளான்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் படம் பிளாப் ஆயிட்டனால 2வது படத்தை டிராப் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டே இப்படி அலறுதே, அப்ப செகண்ட் பார்ட்ல என்னெல்லாம் பண்ண போறீங்களோ? இந்த படத்தினால வந்து நிறைய கான்ட்ரவர்சி வந்து டைரக்டருக்கு அவனுக்கு வந்துச்சு. திட்டம் வந்து ஆடியோல ரிலீஸ் ஆனிச்சு. இப்ப நான் பார்க்க போறது கெட்டவன், அதாவது சிம்பு இயக்கி வந்து அவரே நடிக்க வேண்டியது. ஆனா இதோட ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து நந்துங்கிறது வருது. அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து முன்னாடி படத்துல வந்தவங்களாம் அசிஸ்டன்ட் டைரக்டர். அதனால சிம்பு வந்து இந்த படத்துக்கு வந்து டைரக்டரா போறதா இருந்துச்சு. அப்புறமேச்சா டைரக்டருக்கும் சிம்புக்கும் வந்து இடையே அந்த இஷ்யூ ஏற்பட்டதுனால வந்து அந்த படம் டிராப் ஆச்சு. அப்புறமேட்டு சிம்புவே அந்த படத்தை டைரக்ட் பண்றதா இருந்துச்சு. படத்தை 100% எடுத்து முடிச்சாச்சு சென்சார் போர்டு அனுப்புவாங்க. அப்புறம் சில சென்சார் பிரச்சனைனால அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் மாத்த சொல்லியிருந்தாங்க. திருப்பி அதாட்டி இந்த டீம் மெம்பர்ஸ்க்குள்ள வந்து அந்த ஃபுட்டேஜை மாத்துறது, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த பிரச்சனைனால வந்து படம் அப்படியே வந்து டிராப்பே அப்படியே நின்றுச்சு. டிராப் பண்ணிட்டாங்களா? ஸ்டில் வந்து சிம்பு வந்து அந்த படத்தை எடுக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாரு. எடுத்து முடிச்சிட்டாங்க. அதாவது ரிலீஸ் பண்றதா அந்த இத பிரச்சனை எல்லாம் மாத்தி அமைச்சு ரீரிலீஸ் பண்றதா பண்றதா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நம்ம பார்க்க போறது மகாமாநாடுன்னு ஒரு படம். மாநாடு படம் 2021 ரிலீஸ் ஆன வெங்கட் பிரபு படம் மாதிரி தான், இல்ல அதே படம் தான். அந்த படம் தான் 2018 எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் வெங்கட் பிரபுக்கும் சிம்புக்கும் சில கான்ட்ரவர்சி வந்து படத்தை டிராப் பண்றதா சிம்புவே சொல்லிட்டு டிராப் பண்ண அப்படி சொன்ன அப்பயே மகாமாடன் தான் இன்னொரு படம் எடுக்கிறேன், 125 கோடியில என் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லயே நான் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தான். பட் அந்த படத்தையும் வரைக்கும் டிராப் பண்ணிட்டு இப்ப டிராப் ஆன படம் மாநாடு படத்தை நடிச்சு ரிலீஸ் பண்ணி விட்டானுங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இந்த படம் வந்து ரிலீஸ் டேட் அப்ப கரெக்டா ரிலீஸ் டேட்னா படத்தை கொஞ்சம் புடிச்சு வச்சுட்டாங்க. அது வந்து ஒரு ரூமர்ஸா தான் போயிட்டு இருக்குது. புடிச்சு வச்சது என்னன்னா, சிம்புக்கு தர வேண்டிய வந்து அந்த பட்ஜெட் இருக்குல்ல, அது வந்து கொடுக்காதனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வரணும் சிம்புவே புடிச்சு வச்சிருக்கான்னு ஒரு ரூமர் போயிருக்கு. இப்ப பார்க்க போறது கான் மூவி. செல்வராயன் இயக்கத்துல வந்து சிம்பு நடிக்கதான் இருந்துச்சு. இது வந்து ஒரு ரொமான்ஸ் மூவி, 2 ஹீரோயின் மூவி. டாப்ஸி அண்ட் வந்து கேத்ரினா தெரசா அவங்க நடிக்கிறது வேண்டியதா இருந்துச்சு. அப்புறமேட்டு வந்து சிம்பு வந்து இந்த ஷூட்டிங்க்கு வராம கொஞ்சம் இழுத்து அடிச்சதுனால இந்த படம் வந்து அப்படியே டிராப் ஆயிருச்சு. இது 2018 ரிலீஸ் ஆக வேண்டிய படம், ஆனா டிராப் ஆயிருச்சு. இப்ப சிம்பு மூவி டிராப் ஆனதுக்கு முக்கியமான காரணமா சொல்றதெல்லாம் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒழுங்கா வரமான்னு முக்கியம் இல்ல, வந்த இடத்துல ஒழுங்கா வேலையை செய்யறோமான்றதான் முக்கியம். இப்ப இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ற நிலைமைக்கு வந்து டிராப் பண்ண மூவி. சில ட்விட்டர்லயே அனௌன்ஸ் பண்ணி ட்விட்டர்லயே டிராப் பண்ண மூவி என்னன்னு பாக்கலாம். யாரு உனக்கு இதெல்லாம் எழுதி கொடுக்குறது? பில்லா 2018, அதாவது வெங்கட் பிரபு வந்து ட்விட்டர்லயே இவருக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு. படம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நான் வந்து பிறந்திருந்து ரெடி உங்க கூட படம் எடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மியூசிக் டைரக்டரா யுவன் சங்கர் ராஜா வேற கேட்டிருக்காங்க. லாஸ்டா நம்ம பார்க்க போற மூவியும் ட்விட்டர்லயே அனௌன்ஸ் பண்ணி ட்விட்டர்லயே டிராப் பண்ண மூவி தான். நோ சாங் நோ இன்டர்வல். நீங்க படத்தை பாக்குறதுக்கு முன்னாடியே பாப்கார்ன் அண்ட் தென் ரெஸ்ட் ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது படத்துல வந்து எதுவுமே இருக்காதுன்னு ட்விட்டர்ல சிம்பு தான் ட்வீட் போட்டிருந்தாரு.
ஹாலிவுட் லெவல் நானும் ஒரு மூவி எடுக்க போறேன்னு சொல்லி நினைச்சு இந்த ட்வீட் போட்டாரு. ஏன் ஹாலிவுட் லெவல்னா தனுஷ் வந்து அதுக்கு முன்னாடி ஹாலிவுட் மூவில வந்து கமிட்டடா இருந்தாரு. ஒரு படம், அந்த படத்துல தனுஷ் கரெக்டா கமிட் ஆகி ஹாலிவுட் லெவல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தனுஷை பாராட்டுறப்ப இவர் வந்தாரு. அவர் என்ன ஹாலிவுட்டுக்கு போறது, நான் ஹாலிவுட் லெவல்ல மூவி இருக்கு தமிழ்நாட்டிலேயே ஓட்டம் சொல்லியிருந்தாரு. ட்வீட் மட்டும் தான் போட்டாரு. இவ்வளவுதான். இதோட சிம்புவோட டிராஃப்ட் மூவிஸ் அண்ட் தென் கான்ட்ரவர்சி எல்லாம் முடிஞ்சிருச்சு.